ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல். நாம் இப்போ 9th சயின்ஸ் நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் இயக்கம். இந்த இயக்கம் அப்படின்ற பாடத்தில் இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுமே வந்து பருப்பொருளால் ஆனது. ஒவ்வொரு பொருளுமே பருப்பொருளால் ஆனது. இந்த ஒவ்வொரு பொருளுமே வந்து இயக்கத்துக்கு வந்து உட்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொருளுமே இயக்கத்துக்கு உட்படுது. இந்த இயக்கத்தை பற்றி தான் நம்ம இந்த யூனிட்டில் வந்து பார்க்குறோம். இப்போ நான் சொல்கிறப்போ ஒவ்வொரு பொருளுமே இயக்கத்துக்கு உட்படுது அப்படின்ற வார்த்தையை வந்து சொன்னேன். இப்போ கல் அல்லது மரங்கள் இதெல்லாம் இயக்கத்தில் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இயங்காது. அதாவது எந்த இடத்துலைக்கும் மூவ் ஆகாது. ஆனால் நம்ம எல்லாமே எங்கே இருக்கிறோம்? கல், மண், மணல், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாருமே பூமியில் இருக்கும். பூமி வந்து சுழலக்கூடியதாக இருக்குது. அப்போ பூமி சுற்றுறப்ப ஆட்டோமேட்டிக்காக மரங்களும் கல், பாறை இது எல்லாமே மூவ் ஆகுது. அப்போ இதுவுமே வந்து இயக்கத்தில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பூமியோட சேர்ந்து பூமியோட அதே வேகத்தில் இயங்கக்கூடியதாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்த இயக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ ஒரு பொருள் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த பொருள் மேலே ஏதாவது ஒரு விசை வந்து செயல்படுற வரைக்கும் அந்த பொருள் அதுவாகவே இருக்கும். இயக்கத்தில் இல்லாமல் அது வந்து ஓய்வு நிலையில் இருக்குது. அது மேலே ஏதாவது ஒரு விசை செயல்படும் போது தான் அது வந்து ஓய்வு அப்படின்ற நிலையில் இருந்து விடுபட்டு இயக்க நிலைக்கு மாறுபாடு அடையுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இயக்கம் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னா ஹெட்டிங் வந்து ஓய்வு மற்றும் இயக்க நிலை. ஓய்வு அப்படின்றது என்னென்னா எதுவுமே செய்யாமல் அசையாமல் அப்படியே இருந்தால் அது பேர் தான் ஓய்வு. அதோட நிலை வந்து மாறாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓய்வில் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இதே இது இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கக்கூடியது. அமைதியான்னு சொல்கிறத விட எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இல்லாமல் ஏதாவது இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம ஒரு இயக்க நிலை அப்படின்றத சொல்கிறோம். ஒரு மேசை வந்து இருக்குது அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய புத்தகம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சுவர்கள், ரோடு எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. ஆனால் பறவைகள், விலங்குகள், இப்போ மனிதர்களே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆகிறோம். இதெல்லாம் என்ன இயக்கம் அப்படின்னா இயக்கம். இதெல்லாம் வந்து இயக்கமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த இயக்கத்திலே வந்து நம்ம இப்படி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக உட்காந்து இருக்கிறப்ப மரம், செடி, கொடிகள் அதுவாகவே இருக்கும். இதே நம்ம ஒரு வாகனத்தில் நம்ம ஏறி போகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா மரங்கள் எல்லாமே பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், நாம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து இயக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு செயல்களாக இருக்குது. மரங்கள் எல்லாமே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். சாலையில் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே இயக்கத்தில் வருது. நெக்ஸ்ட்டு, இயக்கத்தில் வந்து பல்வேறு வகைகள் வந்து இருக்குது. என்னென்ன இயக்கம் அப்படின்னா நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், சீரான இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். இந்த மாதிரி இயக்கத்தில் நிறையா வகைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இயக்கம் வந்து என்ன அப்படின்னா நேரான இயக்கம். நேரான இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா பேர்லேயே இருக்குது. ஒரு பொருள் வந்து நேராக அது விசாமல் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் நேரான இயக்கம். ஒரு பொருள் நேர்கோட்டில் செல்லுச்சு அப்படின்னா அது நேரான இயக்கம். இது வட்ட இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருளோ ஒரு மனிதரோ ஒரு விலங்கோ தாவரமோ ஏதோ ஒன்று வட்ட பாதையில் வந்து இயங்குச்சு அப்படின்னா வட்டமாக இயங்குச்சு அப்படின்னா அது வந்து வட்ட இயக்கம். நெக்ஸ்ட்டு, அலைவு இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு புள்ளி இருக்கும். ஒரு புள்ளியை வச்சு இந்த ஒரு புள்ளியை வந்து மையமாக வச்சு ஒரு பொருள் வந்து முன்னும் பின்னும் இப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அலைவு இயக்கம். அலைவு இயக்கத்துக்கு நம்ம எதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா ஊஞ்சல் எல்லாம் சொல்லலாம். ஊஞ்சல் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும். அந்த அச்சை பிடிச்சு தான் அந்த ஊஞ்சல் வந்து முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருது. இந்த மாதிரி இருக்கிறது தான் அலைவு இயக்கம். சீரான இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் நடந்து போகிறோம் அப்படின்னா அந்த தூரத்துக்கு எவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்கிறோமோ திரும்ப அதிலிருந்து அடுத்த ஒரு தூரத்துக்கும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமும் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு தூரத்துக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோமோ அடுத்து நடக்கிறப்ப அதே அளவு தூரத்துக்கு அதே மாதிரி நேரம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் சீரான இயக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து சமமான இடைவெளிகளில் சமமான தொலைவுகளில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் சீரான இயக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம்னா அது எதுவுமே இருக்காது. இப்படி வந்து அலைவு இயக்கம் மாதிரி ஒரு சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து அசையாது, நேர்கோட்டில் போகாது, அதே மாதிரி வட்டப்பாயத்தில் இயங்காது, ஒழுங்காக வந்து சீரான இயக்கமாக இருக்காது. இது எதுவுமே இல்லாமல் ஏட்டிக்கு முட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தான் நம்ம ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்கிறோம். ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எதை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா மீனெல்லாம் சொல்லலாம். மீனெல்லாம் வந்து என்ன ஒரு இடத்துல இருக்காது, அங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும் இந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து ஸ்பீடாக வந்து நீந்தி போகும் அல்லது ஒரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வந்து நீந்தி போகும். இந்த மீனை வந்து ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா
இயக்கத்தோட வகைகள். ஃபஸ்ட்டு நம்ம ஓய்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த இயக்கத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்ம 6th 7th 8th வந்து நல்லா ப்ரீஃபாக படிச்சிருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. தொலைவு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லென்த்துன்னு சொல்லுவோம். இது இடங்கள்ல அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறப்ப இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வரைக்கும் இவ்வளோ தொலைவு, அதுதான் அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த இடத்தோட அளவை தான் நம்ம தொலைவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தொலைவு அப்படின்றதுல எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், திசையை வந்து நம்ம குறிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறப்ப எவ்வளோ கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர் போனோம். இதுல வந்து எண் மதிப்பு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். தொலைவு வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கிற 7 கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். இந்த தொலைவோட எஸ்ஐயோட அலகு என்ன அப்படின்னா எஸ்ஐ முறையில் இது எப்படி அளக்குறாங்க அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்லி அளக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொலைவுக்கு வந்து எண் மதிப்பு மட்டும்தான் இருக்குன்னு. அப்போ இது வந்து ஒரு ஸ்கேலார் அளவுரு தான் தொலைவு. ஸ்கேலார் வெக்டர். ஸ்கேலார் இப்போ நம்ம ஸ்கேல் இருக்குது, ஸ்கேலில் வந்து என்ன இருக்கும், 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இந்த மாதிரி அளவுகள் மட்டும் இருக்கும். அதாவது எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஸ்கேல்னாலே அந்த மாதிரி எண் மதிப்பு இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேலார். அப்போ தொலைவு வந்து ஸ்கேலார் அளவுருவாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம், 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊருக்கு போகிறோம். இப்போ நம்ம கேட்குறப்ப இன்னும் எப்படி கேட்பாங்கன்னா அது எந்த திசையில் இருக்குது, கிழக்கு திசையா மேற்கு திசையா அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எண் மதிப்போட திசையையும் நம்ம சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம இடப்பெயர்ச்சி. இடம்பெயர்ச்சி பேர்லேயே இருக்குது, இடம் ப்ளஸ் பெயர்ச்சி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போகிறது தான் இடப்பெயர்ச்சி. இந்த மாதிரி இடம் பெயர்றப்ப அதில் எண் மதிப்பும் ப்ளஸ் வந்து திசையும் எந்த திசை பக்கம் இடம் பெயர்றோம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சியோட எஸ்ஐ அலகுமுறை என்ன அப்படின்னா இதுவும் மீட்டர். எப்படி நம்ம தொலைவுக்கு மீட்டர்னு பார்த்தோமோ இதுக்கும் வந்து மீட்டர். ஆனால் இதில் வந்து எண் மதிப்பும் திசையும் இருக்குது. அப்போ வந்து இது ஒரு வெக்டார் அளவுரு. இடப்பெயர்ச்சி என்பது வெக்டார் அளவுரு. இப்போ இயக்கத்துக்கு வந்து ஒரு சிம்பிள் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. சீரான இயக்கம்னா எப்படி இருக்கும், சீரற்ற இயக்கம்னா எப்படி இருக்கும், ஒரு பொருள் வந்து இயங்குது அப்படின்னா அதோட நேரத்தை பொறுத்து எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளுது. அதே மாதிரி அலைவு இயக்கத்தில் பார்த்தோம், ஒரு புள்ளியை வந்து மையமாக வச்சு அதில் வந்து இயக்கம் வந்து ஏற்படுது. இந்த மாதிரி இருக்கிறத வச்சு இயக்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இது நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கணும். இதை பற்றி நம்ம பின்னாடி வந்து படிப்போம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா தொலைவுனா என்ன, நெக்ஸ்ட்டு இடப்பெயர்ச்சினா என்ன அப்படின்றது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இயக்கத்திலேயே வந்து சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். ஃபஸ்ட்டு சீரான இயக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ சிம்பிளாக சொல்லணும், ஒரு லைன் இருக்குது. இது வந்து ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு சிடி, ABCD. இப்போ ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். பிக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடியது 5 சென்டிமீட்டர். அடுத்து சிக்கும் டிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு 5 சென்டிமீட்டர். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவு எல்லாமே சேமாக இருக்குது. ஏக்கும் பிக்கும் இடையில, பிக்கும் சிக்கும் இடையில, சிக்கும் டிக்கும் இடையில. அதே மாதிரி ஒரு மனிதர் வந்து நடந்து போகிறாரு ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு 5 சென்டிமீட்டர், இப்போ 5 கிலோமீட்டர்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நடந்து போகிறப்ப இவர் வந்து 10 நிமிஷத்தில் நடந்து போகிறாரு. அதே மாதிரி பியிலேருந்து சிக்கு போகிறப்ப 10 நிமிஷம், இதே மாதிரி சியிலேருந்து டிக்கு போகிறப்ப 10 நிமிஷம். அவரோட வேகத்தை மாற்றாமல் நார்மலாகவே 10 நிமிஷத்தில் அந்த 5 கிலோமீட்டரை கடக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி தான் பிக்கும் அதே 5 கிலோமீட்டர் 10 நிமிஷம். அதே மாதிரி சியிலேருந்து டிக்கு 5 கிலோமீட்டர் 10 நிமிஷம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் அந்த டைமும் சேமாக இருக்குது. அதுவும் சீரான இடைவெளிகளில் சீராக வந்து இருக்குது, எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் சீராக இருக்குது அப்படின்னா அதுதான் சீரான இயக்கம். ஒரு பொருள் வந்து நகர்றப்ப அந்த தொலைவுகளும் வந்து எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும், கால இடைவெளியும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது சீரான இயக்கம் அப்படின்றத சொல்லலாம். இந்த சீரான இயக்கம் அப்படின்றது ரொம்ப சின்ன அளவாகவும் இருக்கலாம், ரொம்ப பெரிய அளவாகவும் இருக்கலாம். இப்போ மனிதருக்கு பார்த்தோம் 5 கிலோமீட்டர்னு வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லை ஒரு பூச்சி வந்து மூவ் ஆகுது 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வச்சும் பார்க்கலாம். சென்டிமீட்டர் அப்படின்றது ரொம்ப சின்ன அளவு, இது கிலோமீட்டர் அப்படின்றது பெரிய அளவு. இந்த மாதிரி இந்த சீரான இயக்கம் அப்படின்றது சின்னதாகவும் இருக்கலாம் பெரியதாகவும் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மகிழுந்து இருக்குது, அது 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டருக்கு வந்து ட்ராவல் ஆகுது.
ஒரு பேருந்து இருக்குது, அது 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தூரம் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்தில் அடுத்து ஒரு 60 கிலோமீட்டர். இதில் இருக்கக்கூடிய டைமும் சேமு, அதே மாதிரி இருக்கக்கூடிய தொலைவும் சேம். இந்த மாதிரி சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் சீரான இயக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கால இடைவெளிகள், அந்த தொலைவு எல்லாமே ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம 1 கிலோமீட்டரில் அந்த பேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தோம், 60 கிலோமீட்டர். இப்போ 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர், 1 மணி நேரத்தில் 1 ஹாரில் வந்து 60 கிலோமீட்டர் அப்படின்னா இப்போ அரை மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் போயிருக்கும், 30 கிலோமீட்டர் போயிருக்கும். இதே இது காமன் நேரம் அப்படின்றப்ப 15 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் வந்து போயிருக்கும். அதாவது பாதி பாதி, 1ல் பாதி அரை, இப்போ 60ல் பாதி 30. இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்னா அரை மணி நேரத்தில் 30 கிலோமீட்டராக இருக்கும். இதே 15 நிமிஷத்தில் 15 கிலோமீட்டராக இருக்கும், 10 நிமிஷத்தில் 10 கிலோமீட்டராக இருக்கும், 5 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர், 1 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தை வந்து இந்த மாதிரியாக சமமாக வந்து கடக்குது. இதை தான் வந்து நம்ம சீரான இயக்கம் அப்படின்றத சொல்கிறோம். ரெண்டாவது சீரற்ற இயக்கம். இதுக்கு நம்ம வந்து சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஏலேருந்து பிக்கு ஒரு பாயிண்ட்டு, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி இப்படி இருக்குது. இப்போ ஏ பி சி டி. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு வந்து எவ்வளோன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ 5 சென்டிமீட்டர். இப்போ பியிலேருந்து சிக்கு வரைக்கும் 10 சென்டிமீட்டர். இப்போ சியிலேருந்து டி வரைக்கும் 7 சென்டிமீட்டர்னால் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தொலைவு வந்து வேறு வேறையாக இருக்குது, 5 10 7ன்னு. அதே மாதிரி ஒரு பொம்மையே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம், ஏலேருந்து பிக்கு போக ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்குது. இதே இது பியிலேருந்து சிக்கு போக ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்குது, சியிலேருந்து டிக்கு போக 3 நிமிஷம் எடுத்துக்குது. இந்த மாதிரி தொலைவும் அதே மாதிரி இந்த கால இடைவெளியும் ஒரே மாதிரி இல்லாமல் சீரற்று இருக்கிறது, சமமாக இல்லாமல் சமமற்று இருக்குது. அதாவது சீரற்று இருக்கக்கூடிய இயக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சீரற்ற இயக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சமகால இடைவெளிகள் அல்லது சமகால இடைவெளிகள் இல்லாமலும் இருக்கலாம். சமகால இடைவெளிகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை ஒழுங்கற்ற இயக்கம்னு கூட சொல்லுவாங்க. சமகால இடைவெளிகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சீரற்ற இயக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 5, இப்போ இது ஏக்கும் பிக்கும், பிக்கும் சிக்கும், சிக்கும் டிக்கும் இடையில எல்லாமே 5 கிலோமீட்டராக இருக்குது. ஆனால் இங்கேருந்து போகக்கூடிய மனிதன் வந்து இங்கே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டான், 10 நிமிஷத்தில் போயிட்டான். பியிலேருந்து சிக்கு போகிறப்ப எவ்வளோ ஸ்பீடாக போறியான் அப்படின்னா 5 நிமிஷத்தில் போகிறாரு. ஆனால் சியிலேருந்து டிக்கு போகிறப்ப ரொம்ப லேட்டாக 30 நிமிஷத்தில் வந்து போகிறாரு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தொலைவு வந்து சமமாக இருக்குது, ஆனால் கால இடைவெளிகள் எப்படி இருக்குது அப்படின்னா வேற வேறையாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீரற்ற இயக்கம்னு சொல்லுவோம். அதாவது சமகால அளவுகளோட இந்த டைம், அந்த தொலைவு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சமகால இடைவெளிகளில் தொலைவு வந்து வேற வேறையாக இருந்துச்சு அப்படின்னா அது சீரற்ற இயக்கமாக சொல்லுவோம். இதே இது சேமாக இருந்து இது சீரற்ற சமமாக இல்லை அப்படின்னாலும் அதையும் சீரற்ற இயக்கமாக சொல்லுவோம். ரெண்டுமே சமமாக இல்லை அப்படின்னாலும் அது சீரற்ற இயக்கம்னு சொல்லுவோம். நம்ம ஒழுங்கற்ற இயக்கமும் கூட சொல்லுவோம். இங்கே நமக்கு பொருள் இங்கே புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலம் வந்து சமமாக இருக்குது, எல்லாமே 5 நிமிஷத்தில் போகிறாங்க. ஆனால் இருக்கக்கூடிய தொலைவு வந்து 2 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், இந்த மாதிரி தொலைவு வந்து வேறையாக இருக்குது. இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சீரற்ற இயக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பேருந்து இருக்குது, ஒரு பேருந்து வந்து என்ன செய்யுது அப்படின்னா மக்களை வந்து ஏற்றிக்கிட்டு போகுது. இந்த மாதிரி போகிறப்ப ரொம்ப ஆட்கள் கம்மியாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிடுவாங்க. இப்போ 2 ஊருக்கு இடையில வந்து போகணும் அப்படின்னா அதே தொலைவு தான், ஆனால் ஆட்கள் கம்மியாக இருக்கப்போ என்ன செய்வாங்க ரொம்ப ஸ்பீடாக போயிடுவாங்க. இதே கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதே ஊர்லேருந்து வேற ஊருக்கு அதே ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக போவாங்க. இந்த மாதிரி தொலைவு ஒன்று தான், ஆனால் வந்து டைம் வந்து வேறுபடுது. இதை தான் நம்ம சீரற்ற இயக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேகம், திசை வேகம் மற்றும் முடுக்கம். வேகம்னா என்ன, திசை வேகம்னா என்ன, முடுக்கம்னா என்ன. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே தொலைவு அப்படின்றது 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய லென்த்து, டிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம தொலைவு அப்படின்றத சொல்லுவோம். இந்த மாதிரி வேகம் அப்படின்றது என்ன அப்படின்னா தொலைவு மாறுபாட்டு வீதத்தை தான் நம்ம வேகம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வேகம், திசை வேகம், முடுக்கம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த டெஃபனிஷனை படிச்சுட்டு ஃபார்முலாவை படிக்கிறத விட ஃபார்முலாவை படிச்சுட்டு டெஃபனிஷன் படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வேகம் அப்படின்றது ஸ்பீடு, ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எஸ்ன்றது ஸ்பீடு, டின்றது டிஸ்டன்ஸ், டீன்றது டைம். இப்போ இது வந்து தொலைவு, இது பை காலம். தொலைவுக்கும் காலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய விகிதம், விகிதம்னா அந்த வகுத்தல். இந்த விகிதம் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேகம், அதாவது ஸ்பீடுன்னு சொல்கிறோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. இதுதான் வந்து ஸ்பீடு. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தொலைவு வந்து மாறுபடக்கூடியதாக இருக்கும். இந்த டைம் வந்து எப்படி இருக்கும்னா ஓரலகு நேரத்தில் வந்து நடந்ததாக இருக்கும். இது ஓரலகாக இருக்கும், இது மேலே இருக்கக்கூடியது மாறுபடக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வேகம்னு சொல்கிறோம். வேகத்தோட எஸ்ஐ அலகு
என்ன அப்படின்னா மீட்டர் வினாடி இன்வெர்ஸ், மீட்டர் பை வினாடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ரெண்டாவது என்ன அப்படின்னா திசைவேகம். திசைவேகத்துக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கணும். திசைவேகம் அப்படின்றது இடப்பெயர்ச்சி பை டைம், இடப்பெயர்ச்சி பை காலம், அதாவது நேரம், எடுத்துக்கொண்ட நேரம். திசைவேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி மாறுபாடு அடையக்கூடிய வீதம், இடப்பெயர்ச்சி வந்து மாறுபாடு அடையக்கூடிய வீதம் கீழே இருக்கக்கூடிய டைம் வந்து ஓரளவு காலமாக இருக்கும். இதுதான் வந்து திசைவேகம்னு சொல்கிறோம். அதே மாதிரி திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அலகு அப்படின்னா மீட்டர் பை வினாடி, மீட்டர் பை வினாடி. திசைவேகத்துக்கும் வேகத்துக்கும் ஒரே மாதிரி அலகு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து முடுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா திசைவேக மாற்றம் பை காலம், திசைவேக மாற்றம் பை காலம். இப்போ வி அப்படின்றது என்ன அப்படின்னா இறுதி திசைவேகம். யூ அப்படின்றது என்னென்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த திசைவேகத்தோட வேல்யூ. யூன்றது யூவின்னு நம்ம எழுதுவோம். நம்ம ஏபிசிடியில் யூவிடபிள்யூ இப்படி எழுதுவோம். யூன்றதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே யூ வந்து ஸ்டார்டிங் திசைவேகம் பாயிண்ட்டாகவும் வியை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இறுதி திசைவேகமாக சொல்கிறாங்க. அப்போ திசைவேக மாற்றம் அப்படின்றது என்னன்னா இறுதியிலிருந்து ஸ்டார்டிங்கை மைனஸ் பண்ணணும், இறுதியில் இருந்து ஸ்டார்டிங்கை மைனஸ் பண்ணணும். அப்போ எப்படி மைனஸ் பண்ணுவோம்? வி மைனஸ் யூ. ஏன்னா வி தான் வந்து என்னென்னா இறுதிக்கு, யூன்றது ஸ்டார்டிங்க்கு. அப்போ இறுதி மைனஸ்னால் யூ பை வி பை யூ பை டி. கீழே இருக்கக்கூடியது காலம். காலத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? டீன்னு வந்து சொல்லுவோம். இதை தான் வந்து முடுக்கத்துக்கு சொல்கிறாங்க. திசைவேக மாற்றம் பை எடுத்துக்கொண்ட காலம். திசைவேக மாற்றம் அப்படின்றது என்ன? இறுதி திசைவேகத்திலேருந்து தொடக்க திசைவேகத்தை மைனஸ் பண்ணணும். இப்போ முடுக்கம் அப்படின்றது டெஃபனிஷனில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடியதை சொல்லணும். திசைவேகம் மாறுபாடு அடையக்கூடிய வீதம் வந்து ஓரளவு காலத்தில் வந்து நடைபெறும். இதை தான் நம்ம முடுக்கம் அப்படின்றத சொல்கிறோம். முடுக்கத்தை எந்த லெட்டரால் நம்ம ஃபிசிக்ஸில் நோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ. முடுக்கம்ன்றது ஸ்மால் ஏ போடுவோம். அப்போ வி மைனஸ் யூ பை டி, இதுதான் வந்து முடுக்கம். இதுதான் வேகம், திசைவேகம். முடுக்கத்துக்குரிய டெஃபனிஷன், ஃபார்முலா, அதுக்குரிய இருக்கக்கூடிய அலகுகள், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம முடுக்கத்தில் வந்து பார்த்தோம். முடுக்கம் வந்து ஏஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்றத பார்த்தோம். இப்போ வி மைனஸ் யூ அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி போகிறப்ப யூ வந்து 10 இருக்கலாம், வின்றது 11 இருக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது ஒன்றில் யூன்றது 10 இருக்கலாம், வின்றது 9 கூட இருக்கலாம். இன்னொன்றுல யூன்றது 10 இருக்கலாம், வின்றதும் 10 இருக்கலாம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டில் யூவும் வியும் சமமாக இருக்குது. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா யூவை விட வி வந்து பெருசாக இருக்குது. நம்ம தேர்டு பார்த்ததில் எப்படி இருக்குது அப்படின்னா வி வந்து ஸ்மாலாக இருக்குது, யூ வந்து பெருசாக இருக்குது. அப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி இருக்குது. வி பெருசா யூ பெருசா அப்படின்றத பார்க்கணும். அதை பார்த்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நிகழ்வு 1ல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி கிரேட்டர் தென் யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து வி வந்து பெருசாக இருக்குது. வின்றது என்னது? இறுதி திசைவேகம். இறுதி திசைவேகம் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, இறுதி திசைவேகம் வந்து தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த முடுக்கத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேர்மதிப்பு பெற்ற முடுக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வி வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நேர்மதிப்பு பெற்ற முடுக்கம். இதே இது வி வந்து ஸ்மாலாக இருந்துச்சு, யூ வந்து கிரேட்டர் தன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எதிர் முடுக்கம் பெற்றதாக இருக்கும். இது என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யூக்கு வந்து 10, விக்கு வந்து 9ன்னு வச்சுக்கலாம். இப்போ யூக்கு வந்து 10, விக்கு வந்து 11. அதே மாதிரி யூக்கு வந்து 10, விக்கு வந்து 10. ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? வி வந்து கிரேட்டர் தென் யூன்னு கொடுத்துருக்காங்க. வி வந்து கிரேட்டர் தென் 10. இப்போ 11 கிரேட்டர் தென் யூ, அதாவது 10ன்னு நம்ம போடுறோம். இப்போ 11 மைனஸ் 10 அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் கிடைக்கிது, +1ன்னு. அப்போ வந்து இது வந்து நேர் முடுக்கம். இதே இது இங்கே போடுறப்ப எப்படி போடுவோம்? ஃபார்முலாவில் வி மைனஸ் யூன் பை டீன்னு போடுவோம். முடுக்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வி மைனஸ் யூ பை டி ஈக்குவல் டு ஏ. இப்போ வின்றது 9 மைனஸ் 10 பை டி அப்படின்னா நமக்கு மேலே கிடைக்கக்கூடியது -1 கிடைக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய முடுக்கம் எந்த மாதிரி இருக்கும்? மைனஸாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க எதிர் முடுக்கமாக இருக்கும். இப்போ நம்ம தேர்டில் வந்து வி மைனஸ் யூன்னு போட்டோம் அப்படின்னா 10 மைனஸ் 10 அப்படின்றப்ப நமக்கு 0ன்னு கிடைக்கும். இதே இது வி வந்து பெருசாக இருந்தால் நமக்கு நேர் முடுக்கம், வி வந்து கம்மியாக இருந்தால் எதிர் முடுக்கமாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னா முடுக்கம் வந்து சுழியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா வேகம், திசைவேகம், முடுக்கம்.
நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃப் சீட்டில் எந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த தொலைவு கால வரைபடம்லாம் நம்ம வரைஞ்சிருப்போம் ஸ்கூலில், அது எப்படி அப்படின்றத ரொம்ப பேசிக்கானதை கொடுத்துருக்காங்க. இது வந்து நேர்கோட்டு இயக்கத்தோட வரைபட இயக்கமாக இருக்குது. தொலைவு, இடப்பெயர்ச்சி, தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சி நம்ம கொடுப்போம், அல்லது திசை வேகம் அல்லது வேகம் கொடுப்போம். அதை பற்றின வரைபடம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டிங்க என்ன கொடுத்துருக்காங்க, சீரான இயக்கத்துக்கு உரிய தொலைவு காலம் வரைபடம். இது வந்து சீரான இயக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கிராஃபில் வந்து எந்த மாதிரி பாயிண்ட்டாக வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் அச்சில் என்ன கொடுக்குறோம், ஒய் அச்சில் என்ன கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கணும். எக்ஸ் அச்சில் என்ன கொடுத்துருக்காங்க, காலம் கொடுத்துருக்காங்க. ஒய் அச்சில் என்ன கொடுத்துருக்காங்க, தொலைவு கொடுத்துருக்காங்க. காலத்தை வந்து நிமிடத்துலையும் தொலைவை வந்து மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த தொலைவை வந்து 500 மீட்டர், 1000 மீட்டர், 1500 மீட்டர் இந்த மாதிரி மீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிராஃபில் வந்து எக்ஸில் வந்து இதை வந்து நம்ம குறிச்சிக்கிறோம், ஒயில் வந்து இந்த அளவை குறிச்சிக்கிறோம், இந்த மாதிரி வந்து மீட்டரில் இருக்குது, நிமிஷத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ சூரியன் அப்படின்ற பையன் வந்து எப்படி நடக்கிறேன் அப்படின்னா 0 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. 0 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இவர் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு 5 நிமிஷத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கீழே இருக்கிறது ஃபுல்லாக 5, 10, 15 நிமிஷம் தானே. 5 நிமிஷத்தில் எவ்வளோ போகிறாரு அப்படின்னா 500 மீட்டர் வந்து நடக்கிறாரு. அடுத்த 5 நிமிஷத்தில் அடுத்த 500 மீட்டர் நடக்கிறாரு. அப்போ 500 × 100 1000 ஆயிரும். அடுத்த 5 நிமிஷத்தில் இல்லைன்னா 1000 + 500 நடக்கிறாரு. அதாவது டைமும் சமமாக இருக்குது. 5 5 5 வருது. கீழே இருக்கக்கூடிய அவர் கடக்கக்கூடிய தொலைவு 500 500 500 இருக்குது. அப்போ நம்ம இந்த புள்ளியை வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா சீரான இயக்கத்தில் நேர்கோடாக நமக்கு கிராஃபில் கிடைக்கும். 5 அப்படின்றப்ப இங்கே 5 அப்படின்றப்ப 500 போகிறாரு. அடுத்த 5 போகிறப்ப அடுத்த ஒரு 500 போகிறாரு. அடுத்த 5 அப்படின்றப்ப அடுத்த ஒரு 500. அப்போ 1500 இந்த மாதிரி பாயிண்ட் நம்ம இணைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சீரான இயக்கத்தில் தொலைவு கால வரைபடம் நமக்கு வந்து நேர்கோடாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதிலிருந்து இந்த சூரியன் அப்படின்றவர் சம கால இடைவெளிகளில் சம தொலைவை வந்து இவர் கடந்து செல்கிறாரு. இவரோட வந்து வேகத்தை வந்து மாற்றவே இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இவரோட வேகத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, வேகத்துக்குன்னு என்ன ஃபார்முலா, இப்போ இந்த கிராஃப் எதுவுமே பார்க்காம இப்போ வேகத்துக்கு ஒரு ஃபார்முலா கேட்குறாங்க. அப்போ ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ வேகம் = கடைந்த தொலைவு பை காலம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிராஃப்ல இருந்து BC/AC அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, BC/AC அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ BC அப்படின்றது நமக்கு மேலே எவ்வளவு 500, தொலைவு எவ்வளோ நம்ம பார்த்தோம் 500 இருந்துச்சு. கீழே இருக்கக்கூடிய நிமிஷம் வந்து 5 5 இருந்துச்சு. இதை அடித்தோம் அப்படின்னா 100. மேலே இருந்தது மீட்டரில் இருந்துச்சு, கீழே இருந்தது வந்து நிமிடத்தில் வந்து இருந்துச்சு. அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மீட்டர் பை வினாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 500/5 இந்த அலகுகள் வந்து புக்குகளில் வந்து தவறாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம பார்த்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சீரான இயக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஃபில் வந்து ஒரு நேர்கோடாக சாய்வான கோடாக வந்திருக்கு. அதாவது பாயிண்ட் வந்து இணைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கோடாக வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதே இது வந்து இவர் வந்து ஸ்பீடை மாற்றினாலோ ஸ்பீடை குறைச்சாலோ அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் வந்து வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. இவர் வந்து இப்போ சூரியன் அப்படின்றவர் நடந்து போனார் அப்படின்றத பார்த்தோம். இதே இது சைக்கிளில் போகிறாங்க அல்லது வந்து என்னென்னா பேருந்தில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் வந்து மாறும். நமக்கே தெரியும் நடந்து போகிறத விட சைக்கிளில் போகிறப்ப கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க. அதே மாதிரி பேருந்தில் போகிறப்ப சைக்கிளை விட ஸ்பீடாக போவாங்க. அதுக்கு தான் போட்டிருக்காங்க காலம். இங்கிட்டு வந்து தொலைவு. நடந்து போகிறப்ப இந்த மாதிரி ஒரு கோடு கிடைக்குது. சைக்கிளில் போகிறப்ப கொஞ்சம் நமக்கு ஸ்பீடாக போவோம், அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி கிடச்சிருக்கு. இதே இது பஸ்ஸில் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்பீடாக கிடைக்கும். இதே இது வந்து ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கோடு கிடைக்கும். இந்த மாதிரி வேகத்தை பொறுத்து இந்த கோடு வந்து மாறி அமையும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 3 விதமாக பயணம் செய்கிறப்ப எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் சீரான இயக்கத்துக்குரிய தொலைவு கால வரைபடம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சீரற்ற இயக்கத்தில் தொலைவு கால வரைபடத்தை வந்து பார்க்க போகிறோம். இப்போ முடுக்குவிக்கப்பட்ட இயக்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு சீரற்றதாக இருக்கும்னு. அதே மாதிரி எக்ஸ் அச்சில் என்ன இருக்குது, காலம் இருக்குது, இது வினாடியில் கொடுத்துருக்காங்க. ஒய் அச்சில் தொலைவு கொடுத்துருக்காங்க. 2 நிமிஷத்தில் வந்து இங்கே எவ்வளோ போயிருக்காரு அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து போயிருக்காரு. அடுத்து 4 நிமிஷத்தில் அடுத்து ஒரு 3 பாயிண்ட் போயிருக்காரு. அடுத்து 6 நிமிஷத்தில் திடீர்னு ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடந்திருக்காரு. அடுத்து 8 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடந்திருக்காரு. இந்த மாதிரி சீரற்ற இயக்கத்தில் கால இடைவெளிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வேறையாக இருக்குது. தொலைவு வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் டைம் வந்து வேறையாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதனால தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் வந்து கீழ் நோக்கி வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இதுதான் வந்து எதை காட்டுது அப்படின்னா இது வந்து நேரியல்பு சார்பாக இல்லாமல் சீரற்ற ஒரு வேகமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு வரைபடம் வந்து கொடுத்துருக்காங்க.
மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திசைவேகம் காலம் வரைபடம். அதில் பார்த்த மாதிரியே ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா திசைவேகம் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து காலம் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது மணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. திசைவேகத்தை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிலோமீட்டர் பை வினாடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆகிறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து சீரான இயக்கத்தில் வந்து மூவ் ஆகுது. சீரான இயக்கம் சீரான திசைவேகத்தில் வந்து மூவ் ஆகுது அப்படின்றப்ப எப்படி இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் அச்சு கீழே இருக்குல்ல, இதுக்கு இணையாகவே வந்து அந்த பொருள் வந்து மூவ் ஆகுது. இது வந்து மூவ் ஆகுறதுனால நமக்கு எந்த மாதிரி ஒரு அந்த பரப்பு வந்து கிடைக்குது அப்படின்னா ஒரு செவ்வகம் மாதிரி ஒரு பரப்பு கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அச்சுக்கு இணையாக நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்றத நம்ம குறித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செவ்வகமான ஒரு பரப்பு வந்து கிடைக்குது. இது வந்து சீரான இயக்கத்தில் செல்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதே இது சீரற்ற திசை வேகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வேறையாக இருக்கும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் கொடுக்கல. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சீரான திசை வேகத்தில் போச்சு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இணையாக இருக்குன்ற 2வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரப்பு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்ன்றப்ப நமக்கு ஒரு செவ்வகம் மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ செவ்வகத்துக்கு என்ன ஃபார்முலா பரப்பளவு கண்டுபிடிக்க L/B. அதே மாதிரி சீரான திசைவேகத்தில் செல்றப்ப நம்ம வந்து அதோட திசைவேகத்தையும் கால இடைவெளியையும் பெருக்கணும். கீழே இருக்கக்கூடியது என்னது காலம், மேலே இருக்கக்கூடியது திசைவேகம். இப்போ நம்ம செவ்வகத்துக்கு எப்படி எடுப்போம்? கீழே இருக்கக்கூடியது லென்த்து, மேலே இருக்கக்கூடியது பிரெத், ரெண்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய காலத்தோட அளவையும் இந்த சைடில் இருக்கக்கூடிய திசைவேக காலத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா இடப்பெயர்ச்சி எவ்வளவா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது. திசைவேகம் காலம் வரைகோட்டில் நமக்கு வந்து இந்த எவ்வளவு பரப்பளவோ அதுதான் நமக்கு இடப்பெயர்ச்சி என்ன வந்து கிடைக்குது. ரெண்டு வந்து சமமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க S=AC×CD. செவ்வகத்தோட பரப்பளவு அப்படின்றது L/B. ரெண்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், காலத்தையும் திசைவேகத்தையும். இதை தான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு மகிழுந்தையோ ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆள் நடந்து போகிறப்பையோ இது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து ஒரு பேருந்து போச்சு அப்படின்னா அதோட வேகம் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதே இது திசை வேகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மனிதர் நடந்து போகிறப்போ நமக்கு வந்து ஒரு பொருளோ ஒரு மனிதரோ நடந்து போகிறப்போ நமக்கு செவ்வகம் மாதிரி கிடச்சிச்சு. இதே இது ஒரு பேருந்து வந்து போகுது அப்படின்னா பேருந்து வந்து நடந்து போகிறத விட கொஞ்சம் ஸ்பீடாக போகும். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு டயக்ராமில் இப்படி கிடச்ச நமக்கு அந்த பரப்பு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறப்ப இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு அதிகமாக மேல் நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும். இந்த சென்டரில் நம்ம வரையக்கூடிய கோடு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் அந்த எக்ஸு ஒய்யில் ஸ்பீடு வந்து அதிகமாச்சு அப்படின்னாலே எப்பயுமே இந்த சென்டர்லேருந்து வரையக்கூடிய கோடு ரொம்ப லோவாக இருந்தால் இந்த மாதிரி வளைஞ்சு போகும். ஓரளவுக்கு அப்படின்னா கொஞ்சம் இதாக போகும். நார்மலாக போகுது அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடு அதிகமாகுது அப்படின்னா மேல் நோக்கி தான் போகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சீரான திசை வேகத்தில் ஒரு பொருள் வந்து போகுது அல்லது வந்து ஒரு ஆள் வந்து நடந்து போகிறாருன்னு பார்த்தோம். அதனால நமக்கு கிராஃப் வந்து எப்படி கிடச்சிச்சு சமமாக இந்த மாதிரி கீழ் நோக்கி கிடச்சிச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா சீரான கால இடைவெளியில் ஒரு பேருந்து வந்து போகுது அப்படின்றப்ப பேருந்து வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ இந்த மாதிரி போகும். அதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப இந்த பரப்பை ஃபுல்லாகவே நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த பரப்பை ஃபுல்லாகவே நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பரப்பு அப்படின்றப்ப இது என்ன ஷேப்பில் இருக்குது, நம்ம மேலே இருக்கிறது நம்ம செவ்வகம்னு பார்த்தோம். இது என்ன ஷேப்னே நமக்கு தெரியாது. இதுக்கு வந்து ஃபார்முலாவும் கிடையாது. இந்த பரப்பு வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடியது சதுரம், மேலே இருக்கக்கூடியது முக்கோணம். அப்போ சதுரத்தோட பரப்பளவையும் முக்கோணம் இந்த மாதிரி சதுரத்தோட பரப்பளவையும் மேலே இருக்கக்கூடிய முக்கோணத்தோட பரப்பளவையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் நம்ம கூட்டிட்டோம்னா இந்த பரப்பளவு இந்த இடப்பெயர்ச்சி எண் வந்து கிடச்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே தான் கொடுத்துருக்காங்க. எஸ் அப்படின்றப்ப செவ்வகத்தோட பரப்பளவு ப்ளஸ் முக்கோணத்தோட பரப்பளவு. நமக்கு செவ்வகத்தோட பரப்பளவு தெரியும் L/B. அப்போனா காலத்தையும் திசை வேகத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் அடுத்து என்னது முக்கோணத்தோட பரப்பளவு ஆஃப் BH. அதே மாதிரி காலத்தோடதையும் திசை வேகத்தோட இதையும் மல்டிப்ளை பண்ணி ஹாஃபால் நம்ம டிவைட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதில் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கூட்டணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பேருந்து வந்து நகர்றப்ப அதோட சீரான
திசைவேகமாக இருக்குது. ஒரு ஆள் அப்படின்றப்ப இந்த மாதிரி நேர்கோட்டு இயக்கமாக இருந்துச்சு. இதே இது பஸ்ஸு, காரு, சைக்கிள் அப்படின்றப்ப கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகும். அதனால் நமக்கு கோடு இப்படி இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி வரப்ப இந்த பரப்பு கிடைக்கும். இந்த பரப்பை வந்து நம்ம எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சதுரமாகவும் முக்கோணமாகவும் பிரித்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது, ஆஃப் பிஹெச். அதே மாதிரி பிஹெச் எல் இன்ட்டு பி, அதே மாதிரி ஆஃப் பிஹெச். இந்த அதுக்கு பதிலாக நம்ம காலம் திசைவேகத்தை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சீரான திசைவேகத்தில் இந்த மாதிரி காலம் திசைவேகத்தோட பரப்பளவு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதே இது நம்ம கிராஃப் சீட்டில் வந்து போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வடிவம் கூட நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக கிடைக்கலாம், அல்லது இறங்கி ஏறி இந்த மாதிரி கூட நமக்கு கிடைக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே இது சீரற்ற இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொலைவு காலம், அதே மாதிரி திசைவேகம் காலம் வரைபடங்கள் வந்து எந்த ஒரு வடிவத்தையும் வந்து இருக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து சீரான இயக்கம்னா கிராஃபில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே ஸ்லோ ஸ்பீடில் போனால் கொஞ்சம் இறங்கி போகுது, இப்போலாம் நம்ம சொன்னோம்ல ஸ்பீடு அதிகமான மேலே போகுதுன்னு. இதே இது எதுவுமே சீரற்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எந்த மாதிரி வேணாலும் ஏறி இறங்கலாம் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னது, சீரான இயக்கத்தில் எப்படி வந்து மகிழ்ந்து போகுது, அதே மாதிரி சீரான இயக்கத்தில் ஒரு பொருள் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த இதில் பார்த்தோம். சீரற்ற இயக்கத்தில் எப்படி இருக்குது, சீரான இயக்கத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஃபஸ்ட்டு சீரான இயக்கம், அடுத்து சீரற்ற இயக்கம், அதுக்கடுத்து திசைவேகம் காலம் வரைபடத்தில் ஒரு பொருளோட திசைவேகம் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு பேருந்து, அதாவது ஒரு மகிழுந்து வந்து எந்த மாதிரி திசைவேகத்தில் மாறுபாடு அடையுது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த திசைவேகம் காலத்திலே வந்து சீரற்றதாக இருந்துச்சுன்னா இது வந்து கிராஃப் வந்து ஏறி இறங்கி இருக்கும், அதாவது எந்த ஒரு வடிவமாகவும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியுமால, ஒரு குறிப்பிட்ட கணத்தில் உடனடி திசைவேகத்தோட எண் மதிப்பும் உடனடி வேகத்தோட எண் மதிப்பும் சமமாக இருக்கும். அதாவது திசைவேகத்தோட எண் மதிப்பும் வேகத்தோட எண் மதிப்பும் திசைவேகமும் வேகமும் ஒன்றா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தானியங்கி வாகனத்தோட வேகமானி அந்த வாகனத்தோட அந்த ஒரு கணத்தில் வந்து நிகழக்கூடிய அந்த வேகத்தை வந்து அளக்கக்கூடியதாக இருக்குது. வாகனத்தோட வேகமானி எதுக்கு பயன்படுது, அந்த வாகனத்தோட வேகத்தை அளக்க பயன்படுது. அப்போ ஒரு கணம், நம்ம நேற்று தான் பார்த்தோம் கணம்னா எப்படி இருக்கும், எவ்வளவு அளவு, ஒரு கணம்ன்றது எவ்வளவு நிமிடங்களை வந்து குறிக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு கணத்தில் வந்து அல்லது ஒரு நிமிஷத்தில் வந்து எவ்வளவு வேகத்தை வந்து அளக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீரான இயக்கத்துக்கு சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமமாக இருக்கும். இப்போ சீரான இயக்கம்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சீரான இயக்கம் அப்படின்னா சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் ரெண்டுமே சமமாக இருக்கும். எதில், சீரான இயக்கத்தில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொருளோட உடனடி திசைவேகம் அப்படின்றது அந்த பொருளோட திசைவேகம்னு சொல்லலாம், உடனடி திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து வேகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா சராசரி திசைவேகம் உடனடி திசைவேகம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ சராசரி திசைவேகத்தையும் நம்ம உடனடி திசைவேகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம ஒன்று பார்க்கணும், என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரென்சியேட் வந்து கொடுத்துருப்பாங்க. வேகத்துக்கும் திசைவேகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். வேகம் அப்படின்றது தொலைவு வந்து மாறுபாடக்கூடியது, அதாவது டிஸ்டன்ஸ் வந்து மாறுபாட்டு வீதம். திசைவேகம் அப்படின்றது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம். அதே மாதிரி வேகம் அப்படின்றது ஸ்கேலார், ஏன்னா எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். திசைவேகம் அப்படின்றது வெக்டார் அளவுரு, ஏன்னா இதில் எண் மதிப்பும் திசைவேகமும் இருக்குது. அதே மாதிரி வேகத்தோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா மீட்டர் பை வினாடி அப்படின்ற அழகால சொல்கிறோம். அதே மாதிரி திசைவேகமும் மீட்டர் பை வினாடி அப்படின்ற சொல்லக்கூடிய அழகால அளக்கப்படுது. இப்போ வேகம் அப்படின்றது எந்த திசையில் அது போனாலும் அதுக்கு நேர் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். வேகத்துக்கு நேர் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், அதனால ஸ்கேலார். ஆனால் இது ரெண்டோட அழகும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ திசைவேகம் அப்படின்றது என்ன அப்படின்னா பேரில் இருக்குது, திசையையும் நம்ம பார்க்கணும் வேகத்தையும் பார்க்கணும், ரெண்டையும் சேர்ந்து தான் திசை வேகம். திசையும் இருக்கும் வேகமும் இருக்கும். அப்போ இது வெக்டார், திசையும் எண் மதிப்பும் திசையும் குறிக்குது. இப்போ ஒரு திசையில் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து 10 கிலோமீட்டர் போயிருக்கு, திரும்ப ரிட்டனில் வருது அப்படின்னா -10 இருக்கும், ஏன்னா போனது ரிட்டன் ஆகுது, இந்த திசையில் வரனால மைனஸ் ஆகுது. அப்போனா இதுக்கு வந்து எதிர்குறி மதிப்பை வந்து பெறக்கூடியதாக இந்த திசை வேகம் வந்து இருக்குது. ஏன்னா சில சமயம் வந்து எதிர்குறி மதிப்பு பெறக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது சுழி மதிப்பை பெறக்கூடிய வகையிலையும் திசை வேகம் வந்து இருக்குது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்ட் 1. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா வேகத்தோட எஸ்ஐ அலகு என்ன,
வேகத்தோட எஸ்ஐ அளவீட்டு முறையில் அது வந்து எந்த அலகால் அளவிடப்படுது அப்படின்றது. ரெண்டாவது கொஷின் முடுக்கத்தோட எஸ்ஐ அலகு. ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்பீடுக்கு, ரெண்டாவது முடுக்கத்தோட எஸ்ஐ அலகு. இந்த 2 கொஷினுக்குரிய ஆன்சரையும் தான் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.